வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து இந்த கதையில் பிளாக் டிராகன் வந்து ஒரு ஹியூமனாய்டு ஃபார்முக்கு மாறி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்பட்டு நின்றுருப்பார். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்து அந்த டிராகனை பார்த்து உன்னால் ஹியூமனாக மாற முடியுமா அப்படின்னு கேட்பார். அந்த டிராகனும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு மண்டையாட்டி தலையாட்டும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி பார்க்குறப்ப அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பிளாக் டிராகனோட கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னு காமிக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிப்பார், அப்போ இனிமேல் டிராகனை வந்து நம்ம பெட்டாக மாற்றி அதோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா, அப்புறம் நம்மளால் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பார். அப்போ தான் அந்த இடத்துல இந்த டிராகனோட ஐக்கானை கிளிக் கொடுப்பார். கிளிக் கொடுக்குறப்ப பிளாக் டிராகனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அதில் பார்த்தா எல்லாமே 300 200ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் எஜிலிட்டியோட ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை பார்த்துட்டு சாதாரண ஹியூமனுக்கே வந்து இந்த ஸ்டாட்ஸ்லாம் லெவல் 20ல் தான் வரும். இப்போ தான் புரியுது டிராகன் ப்ரொஃபஷன்ஸோட பவர்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பார். ஆனால் திரும்பி பார்த்தா அந்த டிராகன் வெறும் அந்த முட்டை ஓட்டை எடுத்து தின்னுட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இந்த ஓட்டெலாம் நீ சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, இனிமேல் நீ வேட்டையாடி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். ஆனால் உனக்கு வேட்டையாடுறதுக்கு சரியான இடம் வேணுமே. சரிவா, முதல்ல இங்கேருந்து கிளம்பி நம்ம ஒரு மவுண்டனை கீழே இருக்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனும் நம்ம ஹீரோ 2 பேரும் வந்து மவுண்டனை கீழே இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அவங்க அந்த வழியில் போயிட்டுருக்கிறப்பவே ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து பீஸ்ட் கூட்டமே வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னடா பீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது தான் அந்த சிஸ்டத்தில் வந்து இது எல்லாமே ஹைனா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம டிராகன் ஒரே உற்சாகத்தில் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, ஓ நீ இந்த டைம் ஃபஸ்ட் அட்டாக் பண்ண ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த பீஸ்ட் கூட்டத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹைனான்றது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு நரி தான். அதனால் நம்ம நரினே கூப்பிட்ருவோம். அந்த நரியை பார்த்துட்டு நம்ம டிராகன் வந்து அதோட பவர் ஃபுல்லாத்தையும் உள்ளே இழுத்து நெருப்பாக கக்க ஆரம்பிக்குது. இந்த அட்டாக்குக்கு பேர் லாவா ஃப்ளேம்ஸு. இதை கக்க அங்கே இருக்கிற எல்லா நரிகளுமே வந்து சாக ஆரம்பிக்குது. அது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம ஹீரோவுக்கு போகுது. அப்போ நான் சண்டையை போட தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் அங்கே இருக்கிற அந்த குகையிலேருந்து கண்களாக தெரியும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடான்னு பார்க்குறப்ப அதுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய கால் வெளியே வரும். அங்கே பார்க்குறப்ப தான் 3 தலை இருக்கிற ஒரு சிங்கம் வெளியே வந்து அங்கேருந்து கர்ஜிக்கும். அப்போ தாங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து 3 ஹெட்டட் லயன் சொல்லிட்டு அப்படின்னு காமிக்கும். இதோட லெவல் 25 இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, இதை உன்னால் தனியாக சமாளிக்க முடியாது, நானும் வரேன்னு சொல்லுவாப்பில். அப்போ தான் அந்த சிங்கம் வந்து ஒரு கர்ஜனையை வெளியிடும். அந்த கர்ஜனையை வெளியிட்ட உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுவாங்க. அந்த சிங்கம் அதோட பவர் எல்லாத்தையும் திரட்டி ஒரு ஃபயர் பாலாக மாற்றிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நீ உடனே டிராகன் ஃபார்முக்கு மாறு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிராகனும் அதோட டிராகன் ஃபார்முக்கு அப்படியே மாற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அப்படியே எகிரி குதிக்க தயாராவார். அப்போ தான் அந்த டிராகன் வந்து ஃபுல் டிராகன் ஃபார்முக்கு மாறி அந்த சிங்கத்தோட தலையவே போய் அப்படியே ஒரே கவ்வும். இதை கவ்வின உடனேவே நம்ம ஹீரோ வந்து உடனே அங்கேருந்து எகிரி குதித்து அந்த சிங்கத்தோட இன்னொரு தலை மேலே வந்து அப்படியே அட்டாக் பண்ணுறாருங்க. அவர் அட்டாக் பண்ண அட்டாக்கோட பவர் வந்து கிட்டத்தட்ட லெவல் 10 இருக்குங்க. அதனால் அந்த சிங்கம் அப்படியே அங்கேருந்து நில குழஞ்ச கீழே விழுந்து அங்கேயே இறந்துருதுங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து லெவலப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸோட அதோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் சொல்லி கிடைக்குதுங்க. அப்போ தான் இன்னொரு ஸ்க்ரீன் வந்து வெளியே வருது. அந்த ஸ்க்ரீனில் வந்து இன்றைக்கான ட்ரெஷர் மேப்பை வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னுது. என்ன ட்ரெஷர் மேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் அந்த டிராகனும் கொய்ன்னு கத்த ஆரம்பிக்கும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிப்பார். அடுத்த சீன்லேயே நமக்கு வந்து அங்கே ஒரு மலை தான் காமிக்கிறாங்க. அந்த மலைக்கு கீழே வந்து 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து, அங்கிள் நமக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது மிஸ், ஏன்னா இந்த சீக்ரெட் இடத்துக்குள்ளே போகிறதுக்கு குறைஞ்சது வந்து 4 பேராவது வேணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு கேட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வந்து, என்னோடய எஜிலிட்டியை வச்சு கூட இங்கேருந்து நான் போய் ஆளுங்களை கூப்பிட்டு வரத்துக்கு 1 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். எஜிலிட்டின்றது நம்மளோட ஸ்பீடுன்னு சொல்லலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணும் சொல்லுவாள், இந்த சீக்ரெட் ஸ்கூலில் மட்டும் நான் போயிருந்தேன்னா நான் ஏதாவது ஒரு டாப் காலேஜஸ்குள்ளே நான் வந்து என்ட்ரி ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ தான் அந்த வாரியர்ன்றவன் வந்து சொல்லுவான், நீங்கள் ஒன்றுத்துக்கு கவலைப்பட வேணாம் வேஸ், நீங்கள் எப்படியே வந்து ஒரு பெரிய டாப் காலேஜஸ்குள்ளே வந்து போயிடுவீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்தை வச்சு அப்படின்னு சொல்லுவான். அது சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுக்கு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். அவன் என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப, யாரா அங்கே இருக்கிறது, வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த வாரியர் கத்துவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே வெளியே வந்து சொல்லுவான், நான் ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், இங்கே சும்மா அப்படி நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த வாரியர் கேட்பான், நடந்து போயிட்டுருக்கியா, அது இங்கே தனியாவா, சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரியர் கேட்போம். இதை கேட்ட உடனே அந்த மிஸ் வந்து அப்படியே அவனை அப்படியே தடுத்து நிறுத்திட்டு, நாங்கள்லாம் குயின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், இந்த சீக்ரெட் இடத்துக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு குறைஞ்சது 4 பேராவது தேவை, ஆனால் இங்கே 3 பேர் தான் இருக்கோம், நீயும் ஒரு ஆள் வரையா, உனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் $1,000,000 கொடுக்குறேன், நீ எதுவும் பண்ண வேணாம், அங்கே வந்து நின்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். நான் எதுவும் பண்ணாமல் அங்கே வந்து நின்னா எனக்கு $1,000,000 நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் அந்த வாரியர் திரும்பி பார்த்து,
ஆனால் உன்னோட சேஃப்டிக்கு நீ தான் அங்கே பொறுப்பு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட வாட்டி நான் வேணும்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கலாம், ஆனால் நான் உண்மையாலுமே பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் அந்த 3 பேரும் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுவாள், இவன் பெரிய பவர்ஃபுல்லானவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த மிஸ் சொல்லுவாள், இவன் உண்மையாலுமே பவர்ஃபுல்லானவனா இல்லை பவர்ஃபுல்லானவன் மாதிரி நடிக்கிறானான்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டீமுக்கு நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த மிஸ் வந்து கை கொடுப்பான். நம்ம ஹீரோவும் கை கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லுவான். அதை சொல்லி முடித்த உடனே அந்த மிஸ் வந்து சரி வாங்க எல்லோரும் போர்ட்டலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், நம்ம ஹீரோ கூட இருந்த ட்ராகனுக்கு காணுமேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. நம்ம ஹீரோ கூட இருந்த ட்ராகனால் வந்து சிஸ்டத்துக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்க முடியும். நம்ம ட்ராகனும் அப்படி தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது சிஸ்டத்துக்குள்ளே. இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு புது அட்வென்ச்சர்ஸ்க்காக தயாராகிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.